வெல்கம் டு அவர் சேனல். KAYKAY வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றிகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரிக் கால்குலேஷன். அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான செங்கல்களை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை விட ஈஸியான மெத்தடு ஒன்று இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் இது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பேசிக்கில் நான் உங்களுக்கு இந்த ஒரு CFT = 12 கல்லுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். அது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதோட யூஸ் இப்போது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செகண்ட் மெத்தடு. இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எவ்வளோ செங்கல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு செங்கலோட சைஸு எடுத்துக்கலாம். நம்ம பிரிக்கோட சைஸு கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு தேவையான செங்கல்களை கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய செங்கல். இப்போது அதாவது நீங்கள் இந்த இடத்துல இந்த அளவு இருக்குங்க இல்லையா, நம்ம என்ன கல் யூஸ் பண்ணுறோம், ஏஐசி யூஸ் பண்ணால் அதோட சைஸு, ஹலோ பிளாக் யூஸ் பண்ணால் அதோட சைஸு, இந்த செங்கல்லே நம்ம நார்மல் நாட்டுக்கல் யூஸ் பண்ணோம்னா அதோட சைஸு. நம்ம இந்த இடத்துல சைஸை என்ன சைஸுன்னு சொல்லி மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான கால்குலேஷன் இங்கே கிடைச்சிடும். இந்த அளவு, அதாவது இந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய கல் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்து இது பிரிக் சைஸ் பார்த்தாச்சா. இப்போது கலவை கணம் இருக்கு இல்லையா, நம்ம கட்டுவாலை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவை கணம் வச்சு தானே போடுவோம். அந்த கலவை கணம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் வைக்கலாம். அப்படின்னா 0.50. சரிங்களா? இப்போது கலவை கணம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செங்கலுக்கு முன்னாடி நடுவில், அதாவது ஒரு செங்கலை சுற்றி 2 பக்கமும் கலவை வைப்போம். முக்கால் கட்டுவலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 3 பக்கமும் கலவை வைப்போம் இல்லையா. அதோட திக்னஸை நம்ம ஆட் பண்ணணும். ஒம்பது இன்ச் இருக்கா? அப்போ நம்ம கலவை கணக்கோடு சேர்த்து 9.5, இங்கே 4.25 இருக்குது. அப்போது 4.75, இங்கே 3 இருக்குது. அப்போது 3.5. இது எல்லாமே இன்ச்சில் இருக்குது. இப்போது ஒரு CFTயில் எத்தனை இன்ச் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ அதுக்கான இதில் இப்போ இதை கணக்கு பண்ணும்போது எவ்வளோ இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கணக்கு பண்ணணும். 157.94 நான் கணக்கு பண்ணியிருக்கு. அதனால் நான் அப்படியே போட்டுறேன், பார்த்துங்க. இப்போது 1728 டிவைடட் பை இந்த
157.94. இது எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வேல்யூ மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சிஎஃப்டியில் எத்தனை இன்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் இன்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் இது. இப்போது 10.92, அதாவது 11 கல்லுன்னு வச்சுங்களேன். இது இப்போ ரவுண்ட் பண்ணாதீங்க. ரவுண்ட் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜ் சேர்க்கும் போது உங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போது வேஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. வேஸ்டேஜ் 7லிருந்து 10. நம்ம இப்போ இதுக்கு 10% எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது எடுத்துருவோம். அப்போது 10.92 இன்ட்டு வேஸ்டேஜ் 10% எடுத்திங்கன்னா 1.1 வரும். 1.1 வரும். சரிங்களா? இப்போ இதை கால்குலேட் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா 12 கல் வரும். இதுதான் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்தது பேசிக்கில். இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ஃபார்முலா தான். சரிங்களா? இப்போது நம்ம 12 கல் தேவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த கல் சைஸில். இப்போ சிம்பிளாக கண்டுபிடிக்கலாமா? ஒரு 10க்கு 10 செவரு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்க்கலாம். 10க்கு 10 இன்ட்டு 9 இன்ச் வால் இது. சரிங்களா? இதுக்கு எவ்வளோ கல் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை சிஎஃப்டியாக மாற்றிக்கணும். ஏன்னா இங்கே நமக்கு சிஎஃப்டியில் 12 கல்லுன்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ சிஎஃப்டியாக கன்வெர்ட் பண்ணணும். 10 100 70 75 சிஎஃப்டி வரும். இது இப்போ ஈஸி ஆயிடுச்சு நமக்கு. இப்போது 75 இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற 12, இதாவது வாலோட சிஎஃப்டி இது. இப்போ 75 இன்ட்டு 12 = நமக்கு தேவையான கல் 900 நம்பர்ஸ். இதுதான். இப்போ இதில் வேஸ்டேஜ்லாம் நம்ம சேர்த்து தான் 12 கல்லுன்னு போட்டிருக்கோம். களவு கணமும் சேர்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் களவு கணம் இருக்காது. இதில் களவு கணம் வச்சு ஒரு சிஎஃப்டிக்கு எத்தனை கல்லுன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. சரிங்க சார், இதில் களவு இல்லாமல் எத்தனை கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஎஃப்டி 15 கல் வரும். அதாவது இது வித்து இது கலவையோட. கலவை இல்லாமல் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15 கல் வரும். இது வந்து கலவை இல்லாமல். அதாவது வித்தவுட் மார்ட்டர். அப்படின்னா கலவை இல்லாமல் 15 கல் வரும். அதாவது இந்த கல்லுகளில் இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம எடுக்கும்போது எந்த அளவுக்குனாலும் கலவை இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஃப்டிக்கு 15 கல், கலவையோடனா சிஎஃப்டிக்கு 12 கல். இதுதான் சிம்பிள். இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இதுதான். இந்த இடத்துல நீங்கள் எந்த அளவை வச்சு மென்ஷன் பண்ணாலும் நம்ம இந்த 12 சிஎஃப்டிக்கு 12 கல்லுங்கிறத வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சப்போஸ் அது உங்களுக்கு வரல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அப்படின்னா
இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.